அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி மீல் மேக்கர் போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் 2 தக்காளி வச்சுருக்கிறேன். அதே மீடியம் சைஸு 2 வெங்காயம், 2 புடி மீல் மேக்கர் அவிச்சு தண்ணி புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 புடி புதினா. இந்த டம்ளரால் 2 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு 1, தட்டைப்பயிறு ஒரு 5, 2 கேரட்டு, 1 கப்பு பச்சை பட்டாணி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு மசாலா பொருள், எலுமிச்சம்பழம், முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. பச்சை மிளகா 6 வச்சுருக்கிறேன். இதுக்கு மிளகாத்தூள் தேவையில்லை, பச்சை மிளகாவில் செய்ய போகிறேன். அதனால் 6 மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் காஞ்சிடுது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கூடயே இந்த 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் காயட்டும், அதுக்கப்புறம் மசாலா பொருள் போடலாம். எண்ணெயும் நெய்யும் காஞ்சிடுது. இப்போது இந்த கறி மசாலா போட்டுக்கலாம். கறி மசாலா போட்ட உடனே இந்த முந்திரி பருப்பும் போட்டுங்க. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம் வாங்க. வெங்காயம் போட்ட உடனே கொஞ்சம் புதினாவும் சேர்த்துங்க. அது கூட இந்த பச்சை மிளகாவும் போட்டுங்க. போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா செதுக்கிற அளவுக்கு வறுத்துக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன். அதை போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுது. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் மீடியம் சைஸில் தீ வச்சிங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் காய்கறி போட்டுக்கலாம். இப்போது தக்காளி வதங்கிடுது. அதுக்கப்புறம் கேரட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. தீ மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு கிண்டுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் கிண்டலாம். இந்த காய் பாசிப்பருப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு கடையில் பாசிப்பருப்புன்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் காராமணின்னு ஒரு பேராம். காராமணின்னு கேட்டால் கூட கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. இந்த டைமில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டணும். நல்லா காய் வதங்குற அளவு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். இப்போ இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் தயிர் போட்டுங்க. கூட 1 ஸ்பூன் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அப்புறம் உடனே உப்பு போட்டுருவோம். நல்லா இப்படி கிண்டி விடுங்க. கிண்டிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உப்பு திட்டமாக இருந்தால் விட்டுடுங்க, இல்லைன்னா நீங்கள் வேணுன்னா போட்டுங்க மறுபடியும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கலந்து வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவோம். காய் பாதி அளவுக்கு வெந்துடுது. இந்த டைமில் அரிசி போட்டுக்கலாம். அரிசியை போட்டு கிண்டி விட்டுட்டு மூடி வேக வைங்க. தீ ஃபுல்லாக வச்சிங்க. தண்ணி கரெக்டாக ஆனதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தண்ணி இந்த அளவுக்கு சுண்டனதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுங்க. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா இப்படி பக்குவமாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு சமம் ஆகிட்டு அதுக்கு மேலே மீதி வச்சுருக்கிற நெய்யை போட்டு நல்லா இந்த மாதிரி சமமாக தடவி விட்டுட்டு தம் போட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு சைட் டிஷ் மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 1 கிலோ மஷ்ரூம் தோல் உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கிறேன். 1 தக்காளி, 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் மிளகு,
1/2 ஸ்பூன் ஜீரகம், இந்த ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு தவாவில் வெறும் தவாவில் எண்ணெய் ஊற்றாத வறுத்துக்கலாம். தனியா போட்டுட்டேன். அடுத்தது மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுங்க. இதுக்கு காரமே மிளகு காரம்தான். ஜீரகம், இது 3 போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்குவோம். இந்த மாதிரி பொன் வறுவல் ஆனதுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போது தவா காஞ்சிடுது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுது. பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ இதை போட்டுக்கலாம். இதை போட்டுக்கணும். வெங்காயம் போட்டுங்க, ஏன்னா இது வெடிக்கும். அதனால் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுங்க. இதை போட்டு தீயை சின்னதாக வைங்க. வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. கிண்டினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை, பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டுங்க. போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுங்க. உப்பு போட்டுட்டு இந்த மஞ்சத்தூள் போட்டு மூடி வேக வைங்க. தண்ணி ஊற்ற வேணாம், இதுவே தண்ணி விடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை போட்டு இறக்குவோம். அது வரைக்கும் இது கிண்டிட்டு மூடி வேக வைப்போம். மஷ்ரூம் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுது. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருங்க பொடி, அந்த பொடியை போடுங்க. நம்ம வதக்கி அரைச்சது திட்டமாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. இதை போட்டு நல்லா கிண்டுங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை தூவிடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டு கிண்டி இறக்கிடுங்க. வாங்க பிரியாணி ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். தம்முலேருந்து திறப்போம். அருமையாக ரெடி ஆகிருக்குது. இப்போது புதினாவை போட்டுக்கலாம். புதினாவை போட்டுக்கின்னு பக்குவமாக கிண்டுங்க. பிரியாணி எப்பயுமே உடையாத அளவுக்கு இந்த அளவுக்கு கிண்டணும். நல்லா அருமையாக வந்திருக்குது பிரியாணி. இந்த நம்ம செஞ்சுருக்கிற பிரியாணி அளவு 4 பேர் சாப்பிட்லாம். மஷ்ரூம் கிரேவியும் வெஜிடபிள் பிரியாணியும் வீட்டில் செய்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.